இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? பணம்லாம் வேண்டாம் அத்தை. இங்க பாரு துளசி, நீங்க உழைச்சி சொந்த கால்ல நிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நாளைக்கு கை செலவுக்கு பணம் வேணும்ல. என்ன டேய் வெற்றி, புடிடா. எல்லாம் ஒண்ணு வேணா, சும்மா இருங்க. ஏய் புடி வெற்றி. எங்களுக்கு எதுக்குமா பணம்? சும்மா இருமா, சொல்லுங்க அவங்க கிட்ட. என்னடா பொண்டாட்டி கண்ணாசச்சாதான் காசை வாங்குவியோ? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இப்போதைக்கு எங்களோட தேவை என்னவோ அதை நாங்க பூர்த்தி பண்ணிப்போம். இப்போ கொஞ்ச நாளைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எங்களோட தேவைக்கு நாங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வாழ பழகிக்கிறோம் அத்தை. முதல்ல எப்படி சிக்கனமா குடும்பம் நடத்தணும்னு தெரியணும்ல. அதுக்காக தானே நாங்க இப்படி தனியா வந்திருக்கோம். ஏன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் அப்படிதான் அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம். இவ்வளவு தூரம் லென்த்தா பேசினதுக்கு அப்புறம் கையில காசை வச்சுட்டு இருக்கிற, உள்ள வைமா, அவங்க சொல்றது கேளுமா. டேய், ஒரு பக்கம் இவ்ளோ பொறுப்பா 2 பேரும் முடிவெடுத்திருக்கீங்கிறது சந்தோஷமா இருக்குடா. அதுக்காக உங்க அம்மா நான் செய்யற உதவிய கூட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே, அத நினைச்சுதாண்டா ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஏன் 2 பக்கமா பாக்குற? ஒரு பக்கமா பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போ. மா இது பாருமா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேற. சரி, நான் கட்சியில் இருந்தேன், அப்போ அது வேறம்மா. இப்போ கொஞ்ச நாளாக எதுவுமே பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே உங்கள் கையில் காசை வாங்கிட்டு அது ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இல்லை. இது பாருமா, என்னை இப்படியே விட்டா நான் இதே மாதிரி ஆயிடுவேன். ஒரு முழு மனுஷன் நான் மாற வேண்டாம். இந்த பாரு, நான் ஏதாவது செய்யணும், புரியுதா? செஞ்சாதான் நான் ஒரு நல்ல மகன்ற அடையாளம். இல்லைன்னா நான் ஒரு நல்ல மகன் இல்லைன்னா ஆயிடும். பரவாயில்ல உனக்கு? டேய், நீ எவ்வளவோ செஞ்சிருக்கியேடா. அதெல்லாம் அப்பா, அதுவும் அப்பானால. அது அப்பாவோட கட்சியில் இருந்தேன், அவ்வளோதான். நானா சொந்தமாக எதுவுமே பண்ணல. இப்போ அவர் பேரே நான் யூஸ் பண்ணாமல் நானாக கஷ்டப்பட்டு உழைச்சி நானாக சம்பாரிச்சு அந்த காசில் உனக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு வாங்கி வச்சுக்கோயேன், அது எனக்கு சந்தோஷம், உனக்கு பெருமை. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த நிலைமைக்கு நாங்கள் வருவோம்னு நான் நம்புறேன். புரியுதா? கண்டிப்பா நீங்க அந்த நிலைமைக்கு வருவீங்கடா. நன்றி. உங்க அப்பா சம்பாதிச்ச பேரை விட ரொம்ப பெரிய பேரை நீ சம்பாதிப்ப. நன்றி, அது கண்டிப்பா நடக்கும். இது போதும் அத்தை, இது போதும். உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே எல்லாமே சரியாயிடும். சமந்தி, நான் ஆரம்பத்துல துளசி ராசி இல்லாதவன்னு ரொம்ப அவளை பத்தி தப்பா பேசியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு உங்க மகன் நிரூபிச்சிட்டா சம்பந்தி. உங்க பொண்ண நீங்க நல்ல விதமா வளர்த்திருக்கீங்க. என் மருமக துளசின்னு சொல்றதை விட துளசியோட மாமியார் நான்னு சொல்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.